இவ்வளவு ஆனா கேவலமா திமிரு இல்ல பிடிச்சவங்க வரேன். வெள்ளை அறிக்கை அதாவது கேட்டா எப்படின்னா வெள்ளை பேப்பரை தூக்கி நீட்டினேல வெள்ளை அறிக்கை எங்க அறிக்கைன்னு கேட்டதுக்கு காமராஜ வந்துட்டு வச்சே வெள்ளை உங்களை பேப்பர் எவ்வளவு காமராஜ வச்சே உன்னை அடிச்சிருக்கோம் பாத்து. இன்டலெக்சுவல் சுப்பீரியாரிட்டி ஆமா. இவனை கேட்டா இன்டலெக்சுவல். அதாவது கேட்டா எப்படின்னா எடப்பாடி கேட்டாலும் நாங்கெல்லாம் அறிவாளிகள். கேட்டா எடப்பாடிக்கு ஆஹ் இந்த ஆஹ் பதில் தான் கொடுக்க முடியும்ட்டு. அப்ப என்ன உங்களுக்கு ஆமா, எடப்பாடிக்கு சுந்தர் இவ்வளவுதான் பிச்சை கேட்டா இவனுக்கே தெரியும். ஒரு கொடுப்பியா மயிரும் நீ? தெரியாது. இல்ல இவனுக்கே ஒரு மயிரும் தெரியாது சுரேந்தர் ப்ரோ. இவன்லாம் ம் அண்ணாமலை வந்துட்டு நம்மளோட ஆப்போசிட் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிற ஒரு ஆள் தான். அதாவது டிஆர்பி ராஜா இல்லைன்னா, சாரி டிஆர் பாலு இல்லைன்னா, டிஆர் பாலு வந்துட்டு ஒரு ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோ வேலை கூட எடுத்துக்க மாட்டாங்கன்னு சரியா தான் சொல்லியிருக்கான் எனக்கு கேட்டா. ம் ம் எவ்வளவு திமிரு பாரு. ஒரு வெள்ளை பேப்பரை தூக்கி அண்ணே காட்டிட்டு வெள்ளை அறிக்கை. எடப்பாடிக்கு இவ்வளவுதான் காட்ட முடியுமா அப்படின்னு காட்ட முடியும் அப்படின்னு சொல்றாப்புல இல்ல. ம் இந்த எல்லாரையும் வெளியில விரட்டிட்டு இருக்கிற 4-5 கட்சியை சேர்த்து வச்சுக்கிட்டு கூட்டல் நின்று அவன் வந்து 49 தொகுதி ஜெயிச்சிருக்காரு. சரியா? பாஜகவை வச்சுக்கிட்டே 49 தொகுதி ஜெயிச்சிருக்காரு. ம் ம் பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு செட்டே ஆகாது எப்பவுமே. ஆனா அந்த கட்சி கூட கூட்டணி இருந்துகிட்டே 49 தொகுதி ஜெயிச்சிருக்காரு. இப்போ 47 நினைக்கிறேன். Okay. 40 இப்போ இதே இடத்துல வந்து இங்க டிவிக்குன்ற ஒரு கட்சியே வந்து சீன்லயே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அரசியலுக்கே விஜய் வரலன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து ஆட்சியை பிடிச்சிருப்பாரு எடப்பாடி. இங்க வந்து ஆப்போசிட்டா மாறி இருக்கும். ஆட்சியவே பிடிச்சிருப்பாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இவங்க வந்து ஏதோ எடப்பாடி வந்து பாஜக வச்சுக்கிட்டே 49 சீட்டு ஜெயிச்சுட்டாரு, 47 சீட்டு ஜெயிச்சுட்டாரு. நீங்க எத்தனை 21 கட்சியை வச்சுக்கிட்டு எத்தனை சீட்டு? அதை விட 30 சீட்டு அதிகமா ஜெயிச்சிருக்கீங்க. அவ்வளவுதான். இத்தனை கட்சி கூட்டணி வச்சு திமுக மட்டும் தனியா நீ ஹெட் டு ஹெட் பாத்தனா, திமுக மட்டும் தனியா 65 60 அவ்வளவுதான். 60 இவ்வளவுதான். நீங்க தனியா 59 ஓகே. 10 சீட் அதிகமா ஜெயிச்சிருக்கீங்க அதிமுகவை விட. அப்படி பார்த்தா அதிமுக 47, இவங்க வந்து 59, 12 சீட்டு. அதுலயுமே கூட்டணி கட்சிகளோட ஓட்டெல்லாம் இருக்குடா. அது என்னைக்குமே பிரிக்க முடியாது. அதான் என்னைக்கா பிரிக்க முடியாது. அப்பெல்லாம் மொத்தமாவே வச்சிருவோம். மொத்தமாவே வச்சாலுமே வந்து எத்தனை சீட் அதிகமா நீங்க ஜெயிச்சிருப்பீங்க? 25 சீட் அதிகமா ஜெயிச்சிருப்பீங்களா? நீங்க வந்து சமத்துவம், சமூக நீதி, இடதுசாரி அமைப்புகள் எல்லாரையும் சேர்த்து வச்சுட்டு நீங்க வாங்கினத பாஜக வச்சுக்கிட்டு உங்களதுல வந்து உங்களோட சீட்ல வந்து 75% சீட்டை வந்து அவன் வாங்கிட்டான். அவன் வந்து உங்களுக்கு சாதாரணமா போச்சு. விட்டுருந்தா அவன் வந்து இன்னைக்கு பாஜகவோட ஆட்சி வந்து தமிழ்நாட்டுல அமைச்சிருப்பான். நிச்சயமா தலைவர் இல்லைன்னா அவங்கதான் என்டிஏ தான் ஆண்டிருக்கும். இவனை அந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி கன்சிக்யூட்டிவ் வந்திருக்கவே மாட்டாங்க. எனக்கு ஷாக்கிங்கா இருக்குனே. இவங்க வந்து இவ்வளவு சீட்டு ஜெயிச்சது, பாஜக வச்சுக்கிட்டு இவ்வளவு சீட்டு ஜெயிச்சது, இதெல்லாம் திமுக வளர்த்து விட்டது தான். வேற என்ன இவங்க வளர்த்து விட்டது? இப்ப சொல்லு, யாரு தடுத்தது பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வர விடாம? தளபதி தான். இந்த நரேட்டிவா இந்த உண்மையை அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. அவங்க ஒரு நரேட்டிவ் வைப்பாங்க, அதை உண்மைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இது பண்ண. தலைவர் இல்லாம இருந்தா, தாவேகா இல்லாம இருந்தா, டிவிகே அப்படிங்கிற ஒரு பார்ட்டி வந்து இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாம இருந்தா என்டிஏ ஆட்சியை பிடித்திருக்கும். இதுதான் உண்மை. இது நீ விவரம் அறிஞ்சு யார்கிட்ட வேணாலும் கேள்வி, எந்த பத்திரிகையாளர் யார்கிட்ட வேணாலும் கேள்வி, இதுதான் உண்மை. இல்ல இப்ப பாஜக பி டீம் அப்படிங்கறாங்க தெரியுமா? சரி ஓகே, அப்படி ஆமா 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 ஏடிஎம்கே வந்து ஒரு பயத்தை காட்டிட்டான்ல எக்ஸ்பீரி 11 மணிக்கு மேலே வரைக்கும். சரி, 11 மணி வரைக்கும் அதிமுக தான் 12 மணி வரைக்குமே எல்லா கொத்தடிமையும் லாக் அவுட் பண்ணிருச்சு. ஒரே ஒரு கொத்தடிமை மட்டும் உட்கார்ந்து அரவிந்த் அவனுக்காக தான் இந்த பரிதாபத்துல 4 மணி ஆகட்டும், 5 மணி ஆகட்டும், 6 மணி ஆகட்டும், ஒவ்வொருத்தங்களா இவங்க திருட்டுத்தனம் பேக்டோருடைய பாஜகவுடைய ஆசீர்வாதத்தோட இவங்க அரங்கேற்ற நினைத்த அயோக்கியத்தனத்தை ஒவ்வொருத்தங்களும் சாதிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு தோழர் சண்முகம் அவர்கள் வந்து இதை வெளிப்படையா பேசியிருக்காரு. அதையும் பாருங்க நீங்க. வரலாற்று அயோக்கியத்தனம் சொல்லு, ஒரு பிரீஃபா சொல்லு. சண்முகம் என்ன சொன்னாருன்னு சொல்லு. அவர் ஒன்னும் சொல்லல சுரேந்தர் ப்ரோ. திமுக அதிமுக சேர்ந்து பாஜக ஆட்சியை தமிழ்நாட்டுல கொண்டு வர ட்ரை பண்ணாங்கன்னு வந்துட்டு இதுக்கு மேல அவர் வந்துட்டு என்ன ஆல்ரெடி நம்ம திரும்ப ஆல்ரெடி சொல்லி போட்டு உடைச்சு விட்டாரு ஒண்ணு. ஆமா, திமுக அதிமுக சேர்ந்து பாஜக ஆட்சியை வந்துட்டு இங்க கொண்டு வர நினைத்தது உண்மை. என்ன மக்கள் டிவிக்கு தான் ஓட்டு போட்டுருக்காங்க, மக்களுடைய மேண்டேட்டை மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஜனநாயகம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சிம்பிளா அது உண்மைன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனா எனக்கு எல்லாரும் அவங்க கட்சி தான் பேபியே சொல்லிட்டாரு.
இல்ல ப்ரோ. ஏஆர் முருகதாஸ், அட்லி எல்லாம் வந்துட்டு 2வது, 3வது இடம் தான் ப்ரோ. கடவுள் தான் ப்ரோ. 108ல நிப்பாட்டி திமுகவை சல்லியா ம். உடைச்சு, அதிமுகவை நார் நாரா கிழிச்சு, இந்தாங்க விஜய் 15, 20 வருஷத்தை வச்சுக்கங்க விஜய்னு கொடுத்தாரு பாரு. கடவுள் பெரிய எழுத்தாளனா இருப்பாரு போல. ஆனா ஆமாண்ணே. என்னவா இதெல்லாம் என்ன மெஜாரிட்டி நடந்தாலும் கிடைச்சிருந்தா காங்கிரஸ் வந்திருக்காது, விசிகே வந்திருக்காது, ஐயுஎம்எல் வந்திருக்காது, சிபிஎம் வந்திருக்காது, யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஜாலியா இருக்கு. அதாவது அரசியல் அனாதை ஆக்கப்பட்டதா திமுக அப்படின்னு நாளைக்கு காலையில ஒரு ஸ்பேஸ் இந்த கூட்டணி இந்த இந்த- இந்த கூட்டணியை வச்சு மட்டும்தான் இவனை ஓட்டிட்டு இருந்தாங்க ஒரு வண்டிய. மயிலுலா புரியுதா வாங்கிட்டாரு. இல்லையா? ரெண்டு விஷயங்களை உங்களுக்கு ஃபேவர் பண்ணுச்சு. எதிர்க்க ஒரு ஆளுமே இல்லாத ஒரு தலைவர். ஓகே, அங்க வந்துட்டு ஒரு பெரிய எதிர்ப்பே கிடையாது. ஓகே, அப்புறம் வந்து பாஜகவுடைய நிழல்ல அவங்க இருக்கிறது, அது ரெண்டுமே உங்களுக்கு அட்வான்டேஜா போயிடுச்சு. பிளஸ் இவங்களுக்கு ஆமா. ஆடட் அப் அட்வான்டேஜ் இவங்களுடைய கூட்டணி. இது எல்லாம் வச்சு ஆளே இல்லாத கிரவுண்ட்ல ஸ்டாலின் வந்து ஒரு பெரிய தலைவரா ஆமா. தன்னை வந்து இது பண்ணிட்டார். அதுவும் இந்தியா அளவுல இல்ல- இந்தியா அளவுல வெற்று ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பின்பம். இந்தியா அளவுல வந்துட்டு இது பண்றாரு அப்படிங்கிறலாம். இப்ப நான் என்ன சொல்றேன், ராகுல் காந்திக்கு இது தெரியாதா? அவர் என்ன தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு 2 அமைச்சர் அல்லது தமிழ்நாட்டுல வந்து கொஞ்சம் நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய தேசிய அரசியலையே வந்து பணம் இங்க வச்சிருவாரா வந்து பிளட்ஜ் பண்றாளா என்ன? ம். பணையம் வச்சிருவாரா என்ன அவரு? ப்ரோ? அவர் சொல்லு இங்க பாப்போம். பாருங்க ப்ரோ. எஸ்பி போன தடவை என்டிஏ வந்துட்டு ஃபுல் மெஜாரிட்டி கிடைக்காம போனது காரணம் ராகுல் காந்தி பிளஸ் அகிலேஷ் யாதவ் பிளஸ் நம்ம பகுஜன் சமாஜ் அவங்க பேர் மாயாவதி, இவங்க 3 பேரும் சேர்ந்து யூபி உத்தரப்பிரதேஷ்ல போட்ட டென்ட் தான். இப்போ வந்து எம்கே ஸ்டாலினை விட்டு ராகுல் வந்துட்டாருன்றனால அகிலேஷ் யாதவ் வந்து இல்ல நீங்க வந்து ஸ்டாலினை வெளியில அனுப்பிச்சது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, நான் வந்து உங்களை விட்டு ஏன்டா எவ்வளவு பெரிய அரசியல் பண்ணி பாஜக உத்தரப்பிரதேஷ்ல ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க, இங்க நீங்க சின்ன பிள்ளை மாதிரி உங்க கூட வெளியே போனதுனால அவங்க அங்க இருந்து போய் இவன் ஸ்டாலின் வந்து நம்ம நிறைய வாட்டி பேசிட்டோம் சேர்ந்தோம். யாருமே இல்லாத இடத்துல நான் தான் ராஜா, நான் தான் வந்துட்டு ரவுடின்ற மாதிரி ஸ்டாலின் ஒரு 5 வருஷம் காட்டிட்டாங்க. அதுதான் இல்ல இல்ல உண்மை அவனே. அதுதான் இது உண்மை. சச்சின் அதுதான் சச்சின் 100% இங்க பாரு. உண்மை. இப்ப ஸ்டாலின் இங்க வந்து ஆட்சி அமைச்சு ஓகேவா, காங்கிரஸ் இல்ல இந்த கூட்டணியில் நான் தொடர விரும்பல அப்படின்னு வெளியே வந்தா கூட போய் இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்க கட்சி வந்து நீ என்ன முட்டாளடா, அவன் ஜெயிச்சவன்கிட்ட கூட இல்லாம நீ பிரிஞ்சுட்டு வர்றீங்க, அடுத்த 29 அப்ப வந்து நாடாளுமன்ற எலெக்ஷன் வரும்போது அவனோட தயவு நமக்கு வேணுமே அப்படின்னு அவன் சொல்றதுக்கு ஒரு இது இருக்கு. தோத்தவனை விட்டு ஏன்டா வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறதுக்கு அவன் என்ன முட்டாளா ஸ்டாலின் மாதிரி? தான் தொகுதியில ஜெயிப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு முட்டாளா அவன்? எவ்வளவு பெரிய பிளேயர்ஸ் கூட எல்லாம் நாங்க விளையாண்டுகிட்டு இருக்கோம். நாங்க வந்து எஸ்பி, ஐஎன்சி, நாங்க வந்துட்டு ஒய்எஸ்ஆர்சிபி, அடுத்து நாங்க வந்து ஆந்திர பிரதேஷ்ல நாங்க காங்கிரஸ் கூட ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் எங்க பேசிட்டு இருக்கோம். நம்ம நீங்க பார்ட்டி வந்துட்டு சவுத் இந்தியா லெவல்ல எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட தாண்டா ஸ்டாலினுக்கு ஏதாவது செல்வாக்கு ஆமா, இருக்குதா? சொல்லு பாப்போம். சாதாரண ஓட்டு ரீஜினல் வாங்க பார்ட்டி முடியுமா? திமுகவோட காம்பீட் பண்றதா எங்க வேலையா? அதான் சொல்றேன். அதாவது காட்ஸ் அந்த வந்துட்டு 3 டேர்ம் வந்துருச்சு. என் 4வது டேர்ம் வராதுன்னு நான் நம்புறேன். அப்படி மட்டும் ஐஎன்சி சென்டர்ல வந்தான்னா அங்க பவர் ஷேரிங் வாங்கிட்டு ராஜ்யசபா எம்பி என்ன, லோக்சபா எம்பி என்ன, யூனியன் மினிஸ்டர் என்னன்னு சொல்லி ஒரு ரவுண்ட் வரலாம். எல்லாம் நல்லபடியா அமைஞ்சிச்சுடா ஒரு 2 வருஷம். 2 டேர்ம் பார்ப்போம். இல்ல, அது ஐஎன்சி கையில தான் இருக்குது. நம்மளால தமிழ்நாட்டுல நல்ல ரிசல்ட்டை கொடுக்கறது மட்டும்தான் தலைவருடைய வேலை. புரியுதா உனக்கு? அவர் வந்து டெஃபினட்டா வந்து எந்தெந்த அளவுக்கு காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ, எந்தெந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய வெற்றியை மத்தியில உறுதி செய்யறதுக்கு உண்டான வேலைகளை செய்ய முடியுமோ எலக்டோரலி, பண்ணிடுவார். அந்த கோஆபரேஷன்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் அதை பண்ணிடுவார். நிச்சயமா பண்ணிடுவார். தேவையான அளவுக்கு கேம்பெயின் தன்னை அதர் நம்பி ஸ்டேட்ல வந்த வந்துட்டு ப்ரொடியூசரே இவருடைய அவரு தங்கம் போல பாத்துக்காரு. தன்னை நம்பி வந்த தேசிய கட்சி தலைவர்லாம் அப்படிலாம் நான் நிச்சயமா நான் இன்னொன்னு சொல்றேன். 2027 மேக்சிமம் 28 பிகினிங் இது வரைக்கும் தான் இந்த திமுக எல்லாம் பதில் கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம்லாம் இந்த நாம் தமிழர் கட்சி நம்ம கட்சியா இருக்கும்போது நாம் தமிழர் ட்ரீட் பண்ணமே அந்த மாதிரி தான் திமுக ட்ரீட் பண்றாரு. ஒன்லி பாஜக தான். அதுக்கப்புறம் இப்பயே ஸ்ட்ரைட் அவரு அவே 2020 திமுக நினைக்கிறேன். பதில் சொல்ல மாட்டாரு ப்ரோ. இப்பயே அவர் எனக்கு தெரிஞ்சு திமுக இல்ல இப்ப அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சங்கள் இருக்கும். அதெல்லாம் ஓகே. 2028 எல்லாம் பாரு ஸ்ட்ரைட் அவே இந்த இதுலதான் 2029 ரியல் அப்போனன்ட் பாஜக அவ்வளவுதான். அந்த அந்த அவங்க எலெக்ஷனுக்கு நினைச்சது யாரு real அண்ணே, அவங்க நினைச்சது முதல் எலெக்ஷன்ல விஜய் வந்து என்ன ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்து நிப்பாப்புல அப்படின்னு நினைச்சாங்க. ஆளுங்கட்சியா வந்து நிப்பாருன்னு தெரியாது. ஆனா உங்களுக்கே அங்கீகாரம் இல்லாம ஆஹ் ஆக்குவாருன்னு இல்ல இவங்களுக்கே அங்கீகாரம் இல்லாம ஆக்குவாரு ஆமா, அப்படின்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. 15 ஆளுங்கட்சியா வந்து நிப்பாருன்னு 15 எதிர்பார்த்திருக்கவே அமைச்சர். மாட்டானுங்க. ஆனா எனக்கு அப்பப்போ தோணும் செய்யுது ப்ரோ. ம். இல்ல உதயநிதி சிஎம்மா இருக்க மாநிலத்துல எல்லாம் நம்ம வந்து ஒரு சிட்டிசனா இருப்போம்ன்றதெல்லாம் எனக்கு அப்பப்போ கூச்சமா அந்த மாதிரி எல்லாம் நம்மள நிறுத்திடுவாங்களோ அப்படின்னு எனக்கு. ஆனா அதெல்லாம் இப்போ
அந்த அவல ஆமா. நிலையெல்லாம் தலைவர் நமக்கு தரமாட்டார், நான் அதுதான் கவலைப்படாத. சொல்றேன். அது எனக்கு அவ்வளவுதான். ஒரு மாரி உறுத்தலா இருக்கும். இவன் அப்புறம் அவன் வந்துட்டு அசிங்கமா ஏன்டா நாங்க என்ன அவ்வளவு கேவலமா போயிட்டோம். இப்பதான் வந்துட்டு அது ஒண்ணு நடக்கவே நடக்காதுன்றது வந்து எனக்கு ரொம்ப மன திருப்தியா இருக்கு. உதயநிதி வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து திமுக ஜெயிச்சிருந்துச்சு அப்படின்னா கரெக்டா இப்பத்திலேருந்து ஒரு 4 வருஷத்துல வந்து இன்பநிதி வந்து இளைஞர் அணியில வந்து தலைவரா இருப்பாப்புல. 2030 2031 மினிஸ்டர் எலெக்ஷன்ல திருவாரூர் தொகுதி இல்லைன்னா சேப்பாக்கம் தொகுதி இல்லைன்னா ஏதாவது ஒரு குளத்தூர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொகுதியில வந்து வேட்பாளர் நம்ம தலையில வந்துட்டு லோயலாமணியை சேப்பாக்கல இந்த எலெக்ஷன்ல நம்ம ஜெயிச்சிருக்கலாம். என்னை கேட்டா திருச்சி ஈஸ்ட்ல லயலோவை போடலாம். அவ்வளவு லாயலா இருக்க அப்படி நல்ல வேலை பாக்குற அப்படி இன்னமும் வந்துட்டு ஒரு ரமேஷ்க்கு ஈக்குவலா ஒரு இன்னொரு ஆளை ஒரு இளைஞனை create பண்ணி விட்டோம்னா மணி நம்ம அண்ணனை useful ஆ வந்து இருக்கும். நம்ம வந்து டெல்லிக்கு அனுப்புவோம்டா, இங்கெல்லாம் வேணாம் அப்படின்ற RSMP ஆக்கிருவோன்றியா? ம் 3 RSMP வரும். ஆனா அதுக்கு 2 வருஷம் ஆகுமேடா. அடுத்த இந்த வருஷம் கழிச்சு 2028 தான் அது இதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு எலெக்ஷன் வந்தது. சப்பா இருக்குது. சரி விடுங்க, அப்புறம் பேசுவோம். தானே மன்னர் உனக்கு காட்ட வானே நான் வந்துட்டேன்னு. இன்பன் இதெல்லாம் வரும்போது எக்ஸ்பீரியா இறக்கி விட்டுருவோம். இன்பனிக்கு புதுசா ரஜினி வந்தா சொல்லுங்க, நான் இறங்குறேன். ரஜினி நேரடியா நானே வரமாட்டாங்க. களத்துல இறங்குறேன். என்னடா அட, அவன்கிட்ட போய் நீ மோதலாமா? உன் தகுதி எனக்கு தராதரம் உன் தகுதி என்ன? ஏன்டா எக்ஸ்பீரி ஏன் இப்படி குறைச்சு இது பண்ணிக்கிற நீ? உன் போட்டிய தகுதி வந்து தராதரத்தை நீ 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 யானையோட போட்டி போடணும், பூனையோட போட்டி போட்டுட்டு இருக்க நீ பாட்டுக்கு. பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு சொன்னது பாரதியாரான்னு எனக்கு தெரியாது, தலைவர் சொன்னார் மட்டும். இல்ல ஆனா சேப்பாக்ல வந்து திலீப் நின்றனாலே நல்லபடியா வந்திருந்திருக்கும். அதான் பிளானா இருந்துச்சு. நம்ம பையன் அதுதான் ஜோயல். திலீப் யார சொல்ற? திலீப் தானே நம்மளோட திலீப் தான் வந்துட்டு சேப்பாக்கோட பொறுப்பாளர். பெர்ஃபெக்ட்டா ஒரு கன்சல்டேஷன் ஒர்க் ஆயிருக்கும். ஒர்க் ஆகிட்டு தான் இருந்தது. செம்மையா வேலை பார்த்து வச்சிருந்தாரு. அது கூட எனக்கு தலைவரோட கேமா இருக்கும்னு தோணுது ஜோயல். அதாவது வந்துட்டு சின்னவன் வரட்டும் பெரியவன் வீட்டுல இருக்கட்டும் வச்சு ஆடுவோம், அடுத்த வாட்டி பெரியவன் வரட்டும் சின்னவன் வீட்டுல இருக்கட்டும்ன்ற மாதிரி ஏதோ எனக்கு ஏதோ எல்லாமே இவன் வந்தாதான் ஜோயல். யோசிச்சு பாருங்க, சேகர் பாபுலாம் உதய் வந்தான்னா இல்ல சேகர் பாபுலாம் தப்பி பொழைச்சது பெரிய விஷயம். நம்ம சினோரா வந்து கிட்டத்தட்ட ஜெயிச்சிருக்க வேண்டியது. சினோரா தான் இருக்கிறதுலே மொரட்டு எஃபர்ட் போட்டாரு. கேண்டிடேட்டோட பலத்தை அறிஞ்சு பட் சினோரா தான் கடுமையான எஃபர்ட். ஒரே ஒரு பர்டிகுலர் ஏரியால மாசா விழுந்ததுக்கு தான் அந்த சேப்பாக்லையும் காப்பாத்தி விட்டது. அந்த அந்த பர்டிகுலர் ஏரியா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாஸ் தான். அதே மாதிரிதான் வந்து துறைமுகமும் வெகு சில பூத்துகளாலதான் நம்ம தோத்துருக்கோம். ஏன்னா காங்கிரஸ் கூட்டணியில் இல்லைன்னா நினைச்சு பாரு கொஞ்சம் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு. காங்கிரஸ் தான் உங்களுக்கு சென்னையில பிளே இருக்கா? இதர கட்சிகள் இல்ல, அவங்களுக்கு இந்த இதர கட்சிகள் விசிகா ஐஎம்எல் இவங்களோட சேர்ந்து அந்த ஓட்ல பேங்க்ல தான் அந்த இது வந்துச்சு. நீங்க அதெல்லாம் மைனஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம தான் ஜெயிச்சிருப்போம். இனிமே இருக்காது. இல்ல அவங்க கால்குலேட் பண்ணது வேற ஒரு பல டிஸ்ட்ரிக்ட்களுக்காக அவங்க கால்குலேட் பண்ணி தான் அந்த சேப்பாக்ல கொடுத்தது. அந்த கால்குலேஷன் கொஞ்சம் ஒர்க் ஆகல. பட் அது இப்ப இன்னமே அலையன்ஸ் அர்த்தமேட்டிக்ஸ்ல வந்து இந்த கன்சல்டேஷன்ல மொத்தமா ஸ்வீப் தான். ஆனா ஜோயல் அந்த கால்குலேஷன் சென்னையில ஜெயிக்கவே இல்லை ஜோயல். நான் திரும்பவும் சொல்றேன், பிஎம்கே தூக்கி உதய்க்கு எதிராக 2021 போட்டாங்க. அவனுக்கு வந்து அது ஒரு காம்படிஷனே இல்லாம அவன் ஜெயிச்சான். சரியா? அது எனக்கு சென்னையில வந்து அது பிளே ஆகவே ஆகாதுன்னு தோணுது. காரணம் எடப்பாடி வந்து இல்ல ஒரு நிமிஷம், எடப்பாடி வந்து ஜெயிக்க முடியாதுன்னு தெரியுது. இதை வந்துட்டு அதை கூட்டணிக்கு தள்ளி விட்டுறாரு இவனை. அதெல்லாம் இந்த தடவை நம்ம தலைவருக்கு அப்படிதான். போன தடவை உதயநிதிக்கு பிஎம்கே தள்ளி விட்டாங்க. இந்த தடவை நம்ம தலைவருக்கு வந்து பிஎம்கே தள்ளி விட்டாங்க. புரியுது ப்ரோ. அதாவது நீங்க தலைவருக்கு எதிராக பிஎம்கே போட்டீங்கன்னா டிஎம்கே தோக்கடிக்கலாம். உதய்க்கு எதிராக பிஎம்கே போட்டீங்கன்னா நீங்க எப்படி உதய தோக்கடிக்க முடியும்? நீங்க வந்து உதய்க்கு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அல்ல அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நல்லாவே இருக்குது இவனே. அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாவே இருக்கு. எடுத்தோடனே ஒரு 23 லிஸ்ட விட்டுட்டு நாங்க விட்டுட்டோம், இந்த 23 இடத்தை பார்த்து செய்யுங்கன்னு சொல்லி தானே எல்லாமே பண்ணது. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடப்பாடி 23 பேரை விடுறாரு. அந்த 23 பேருக்கு இவங்க லேட்டா விட்டு அது எல்லாத்தையும் பாதிதான் வந்து கூட்டணி கட்சிக்கு தள்ளி விட்டாங்க. அவங்க பெரிய ஆட்கள் நிக்கிற இடத்துல எல்லா இடத்துலயும் வந்து இவங்க பிஜேபிக்கு தள்ளி விட்டாங்க. இந்த சைடு நேக்கா இவங்க 2 பேருக்குன்னு ஒரு டீலிங் வச்சுதானே இவங்க அப்ப இருந்தே வந்து தேர்தலை சந்திச்சுக்கிறாங்க. மினிமம் கேரண்டியா நான் ஒரு 40, நீ ஒரு 40.
ஃபர்ஸ்ட் 80 வந்து அஷ்யூர் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் என்னன்னு போட்டு பாத்துக்கோங்கிறது தானே இவங்களுக்குள்ள இருக்க டீலிங்க. அந்த அந்த இதையும் வச்சு தலைவர் அடிச்சிட்டாரு இவங்கள. அதுதான் வந்துட்டு இவ்வளவு இருந்துமே இவங்க ஜாலியா இருக்கு. இவங்கெல்லாம் ஒரு கட்டமைப்பு, ஒரு போலி கட்டமைப்பை உருவாக்கிட்டு நம்மள ஒரு கடிவாளம் போட்டுட்டு, இதுதான்ப்பா சமூக நீதி, இப்படிதான் இங்க எலெக்ஷன் வேலை பாக்குது, இது இங்க இருந்து இது போட்டாதான் இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு கால்குலேஷன்ஸ்குள்ளவே மக்களை வந்து மேனிப்புலேட் பண்ணி மீடியா மூலமா பண்ண வச்சிருந்திருக்காங்க. அது வந்து இன்னைக்கு மொத்தமா வந்து அந்த பிம்பம் சுக்குநூறா உடைஞ்சிருக்கு. சொல்ல போனா நம்ம பிம்ப அரசியல் பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க. இவங்கதான் உண்மையிலேயே வந்து பெரியார வெறும் பெரியாருங்கிற ஒரு பிம்பத்தை வச்சு இவங்க அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவரோட கொள்கையை கொஞ்சம் கூட உள்வாங்காம அந்த கொள்கைக்கும் இவங்க நடக்கிறதுக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? கொஞ்சமாச்சும் என்ன சொல்றேன், ஒரு அரசு பொறுப்புக்கெல்லாம் வந்துட்டா நீங்க ஜாதி சங்க மாநாட்டுல எல்லாம் கலந்துக்க கூடாது. ஏன்னா அந்த அமைச்சருக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு, அந்த எம்எல்ஏக்குன்னு ஒரு போஸ்டிங் இருக்கு. நீங்க வந்து அப்ப அப்ப அத கூட நீங்க பண்ண மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க அப்படின்னா ஒரு பேர் மினிமம் தான் நான் கேட்கறது. நீங்க என்ன சொல்றாங்க, முதலமைச்சரே நீ அமைச்சரோடு முதலமைச்சரே போறாரு இவனை. முதலமைச்சர் துணை முதலமைச்சரே போறாங்க. இதுக்கு மேல நீ போறாங்கண்ணே. அது அது எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் சொல்லுங்க. அப்போ இல்ல வந்து ஜோயல், நீங்க வந்து அப்படி என்ன போறப்ப கூட பண்றீங்க? வள்ளி கும்பிக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆராசாவை கூட்டி போக மாட்டாங்கன்றதெல்லாம் இவ்வளவு கேவலமான ஒரு அரசியல் இவங்களுக்கு. அதாவது வந்து இவங்க கொங்கு ரீஜியன் போவாங்க, நீலகிரி வரைக்கும் ஆராசா கூட வருவாரு, கீழே இறங்கி கோயம்புத்தூர் வந்துட்டு ஆராசா கூட இருக்க மாட்டாரு. இவங்களோட சமூக நீதி வந்துட்டு அந்த மலை இறங்கும் போது அந்த சமூக நீதியை பெரம்பூர்ல இறக்கி இருக்க வச்சுட்டு நாங்க எங்க அரசியல் பெரம்பலூர்ல இருக்க பண்ணிக்கிறோம். ராசாவ இல்ல ஓசிக்கு இன்னும் போட்ட வந்து பின்னாடி ஒரு அரசியல். ஆராசா அப்பே சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இல்ல இவ்வளவு பெரிய கட்சி, இவ்வளவு பெரிய சமூக நீதி பேசுற கட்சி, இன்னும் ஆராசா அவர்களையே தனி தொகுதியில நிக்க வச்சாதான் வெல்ல முடியும், அவ்வளவுதான் அக்செப்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே நம்ப வச்சிருக்காங்க. ஆமா. அதை தாண்டி இவங்களையே அவங்க கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர், எவ்வளவு பெரிய அரசியல் ஆளுமை, பெரும் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு ஆளுமையவே இன்ன வரைக்கும் அவர் தனித்தொகுதியில் நின்னாதான் வெல்ல முடியும், அவ்வளவுதான் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் நம்ம தலைவர் வந்து ஒட்டச்சு வரைக்கும் ஈஸியா முகம் தெரியாத ஒரு ஆள் நிக்க ஜெயிக்க வச்சுட்டு போயிட்டாரு. புரியுதா உனக்கு? இல்ல இன்னமே வந்து நீ இப்ப காசு கொடுத்தாலும் வாங்கிட்டு ஓட்டு போடுவேங்கிற மாதிரி இவங்க என்ன ஆயிப்போச்சு. வாக்காளர் உரிமை தொகைன்னு அதுக்கு பேர் வச்சு 50 பேரும் ஜோரா நடந்துச்சு. எல்லா ஏரியாலையும் காசை தண்ணியா இறக்கி ஒரு 7000 கோடி ஒரு கட்சி. உண்மைதான், கரெக்டா தான் சொல்றேன். இதுல சச்சின் எங்க வீட்டுக்கெல்லாம் கொடுக்கலன்னு எங்க அம்மா உரிமையா கேட்டு வாங்கிட்டாங்க. ஓகேவா? வாக்காளர் உரிமை தொகை எனக்கு ஏன் கொடுக்கல, பக்கத்து தெருவுலாம் கொடுத்தாங்க, எனக்கு ஏன் கொடுக்கலன்ட்டு எங்க அம்மா எல்லாம் கேட்டு வாங்கிட்டாங்க. ஆனா அந்த காசு செலவழிக்க வச்சு தோக்கடிச்சதுதான் ஜோயல் மேட்ரு. அவங்ககிட்ட இருக்க காசெல்லாம் புடுங்கி தெருவுல நிப்பாட்டி. திண்டுக்கல் கான்ஸ்டன்சி அங்க வந்து ஐபியோட மகன் நிக்கிறாரு, 3000 ரூபாய். திண்டுக்கல் சீனிவாசன் 4000 ரூபாய். நான் போறேன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடியில வந்து கும்பலா நின்றுட்டு இருக்காங்க. ஒரு 50 பேர் நின்று ஒரு ஆள்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. கடைசியில என்னடான்னு பார்த்தா ஐபி கொடுத்த காசை அந்த ஆள் லவட்டிட்டு போயிட்டாரு. அந்த ஏரியாவுக்கு காசு தரல. ஏன்டா எங்களுக்கு கொடுத்தது எங்கடா போச்சு, மத்த அந்த பக்கத்து ஏரியால என் சொந்தக்காரனுக்கு கொடுத்துருக்காங்க, எனக்கும் ஏன் வரலன்னு. சார் அது இல்லைங்க சார், அந்த அளவுக்கு சமாளிச்சுட்டு போலீஸ் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்குது. எதுக்கு? வாக்காளர் உரிமை தொகை வரலன்னு போலீஸ் உட்கார்ந்து பஞ்சாயத்து மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருக்குது அன்னைக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள். இப்படித்தான் இவங்களோட கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளும் ஒழுங்கா கேம்பெயினும் பண்ணலாம், இருந்தாலும் ஒண்ணும் பண்ணல, அது வேற விஷயம். டிவிகே கேண்டிடேட். ஆனா 3வது போயிட்டாங்க ஏடிஎம்கே. பாவத்தை ஒரு 200-300 கோடி செலவு பண்ணி மொத்தத்தையும் முடிச்சு விட்டாங்க இந்த எலெக்ஷன்ல அவருக்கு. இதுக்கப்புறம் அவருக்கு வந்து பொலிட்டிக்கல்ல பெரிய வந்து ஸ்கோப்பும் கிடையாது. இப்ப திண்டுக்கல் சீனிவாசனுக்குலாம் நிறைய இடத்துல நம்ம வந்துட்டு நான்லாம் பிஃபோர் இந்த எலெக்ஷன் விக்டரியோ இல்ல பிஃபோர் கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்டோ வந்து நான் ஜானெல்லாம் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். திண்டுக்கல் ராம்நாட்லாம் வந்துட்டு செம பிளாய். யாரு எப்படி யோசிச்சாங்க எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் 5 வருஷமா யோசிச்சா கூட இப்படி ஒரு பிளான் பண்ண முடியுமான்னு தெரியல. எளிவா அவங்களுக்கு வந்து ராம்நாட்ல வந்துட்டு முஸ்லீம் ஓட்டை வந்து கவர் பண்ணணும், டிஎம்கேவை தேர்ட் தரணும், இல்ல ஏடிஎம்கேவை ஜெயிக்க வைக்கணும்னா சரி முஸ்லீம் கேண்டிடேட் தூக்கி அங்க போடு. திண்டுக்கல்ல வந்துட்டு உங்களுக்கு ஏடிஎம்கே டிஎம்கே தள்ளணும்னா அங்க ஒரு உண்மையாவே சொல்றேன் செமையா பிளான் பண்ணிருக்கான். ஆனா 2 இடத்துலயுமே நம்ம பல சுற்று முன்னிலையில இருந்தோம். கடைசி நேரத்துல ராம்நாடும் போச்சு, திண்டுக்கல்லும் போச்சு. ஆனா உண்மையாவே அந்த 2 முஸ்லீம் கேண்டிடேட் போட்டதுனால மட்டுமே நம்மளோட ரிசல்ட் அவ்வளவு வரும். ஓட்டுல தோக்குறோம். திண்டுக்கல்ல பெரிய விஷயம். வெறும் 1400 ஓட்டு வித்தியாசத்துல தோக்குறோம். அதெல்லாம் வந்து உண்மையாவே தலைவரோட ஃபேஸ் வேல்யூ பிளஸ் ஸ்ட்ராட்டஜியோட பவர்ன்றது வந்துட்டு ஃபுல் பொட்டன்ஷியல் இருந்துச்சு உண்மையாவே.
நிறைய இடத்துல இந்த மாதிரி நம்ம முன்னிலையில இருந்தோம். திருவண்ணாமலையில வந்துட்டு ஏவாவெல்லாம் 18 சுற்றுல வந்துட்டு பின்னடைவு. கடைசியில ஜெயிச்சிட்டாங்க. அதே மாதிரி நிறைய முக்கியமான திருச்சுழிலேயே திருச்சுழிலலாம் தங்கம் தென்னரசு வர நம்ம கேண்டிடேட்லாம் சின்ன பையன். அவனுக்கு யாருன்னே தெரியாது. ஆனா அந்த பையனே கிட்டத்தட்ட 5, 6 சுற்றுக்கு மேல முன்னிலையில இருந்தான்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு என்னன்னா பிரச்சனை, அப்ப இந்த அளவுக்கு ஒண்ணு கவர்மெண்ட் அரசு இயந்திரம் இத்தனை ஏஜென்சி எல்லாம் இருக்குதே, ஒண்ணு அவங்க ஒழுங்கா ரிப்போர்ட் எடுக்கலையா, இல்ல எடுத்ததை அவங்க கொடுக்கலையா, இல்ல அந்த அவர் நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க மொத்த பேரும், அது வேற மேட்ரு. ஆனா வந்து என்னங்கிறத என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா இப்ப நம்ம ஒரு நியூ பார்ட்டி எல்லாம் ஃபைன், அவங்கள்ட்ட அவ்வளவு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதுல்ல, இத வந்து கணிக்கிறதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தும் அது கணிக்க தவறிட்டாங்களா, இல்ல இருந்தாலும் நம்பலையா? நம்பர்ஸ் எல்லாம் தாண்டிட்டானுங்க ஜோயல். அவனுங்க வரலாறு என்ன சொல்லுது அதை மட்டும், அதாவது வரலாறு வந்துட்டு ஒரு புது பார்ட்டியால என்ன பண்ண முடியும்னு அவனுங்க ஹிஸ்டரி என்ன சொல்லுதோ அதைத்தான் நம்பியிருக்கானுங்க. பட் ஆனா அந்த ஹிஸ்டரியை ஒருத்தன் மாத்தி எழுதுறதுக்கு இப்போ வந்துட்டான்றத அவன் யாருமே மனசு அவனை ஏத்துக்கவே முடியல அவனால கடைசி வரைக்கும். இல்ல ஜோயல், இன்னொரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீ எக்ஸாம் எழுதுற, ஓகேவா? நீ ஒண்ணுமே எழுதல அந்த எக்ஸாம்ல, ஃபெயில் ஆயிருவேன்னு உனக்கு தெரியும். ஆனா நீ போயிட்டு உங்க அம்மா அப்பாட்ட போயிட்டு, அம்மா நான் இந்த எக்ஸாம் ஒழுங்கா எழுதல, ஃபெயில் ஆயிருவேன்னு சொல்லிட்டு அப்பயே சொல்லுவியா? இல்ல ரிசல்ட் வரட்டும் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்ப தெரியுமா? அதேதான் இவனுங்களும் நினைச்சிட்டானுங்க. உடனே போய் அவர்கிட்ட சொன்னா நம்ம தோத்துருவோம் தலைவரே அப்படின்னா இதாகும். பொறுமையா சொல்லிப்போ ரிசல்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் வெயிட் பண்ணிருக்கானுங்க. ஆனா அது என்ன ஆயிப்போச்சுன்னா, இந்த ரிசல்ட் வந்துட்டு டிஎம்கேவை இவ்வளவு பெரிய ஸ்பாட்ல போடும்னு, அதாவது வந்து பிஃபோர், அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு மாதிரி, எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்பவே ஒரு மாதிரி, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் தலைவர் எடுத்துட்டாரு. அப்ப இப்ப என்ன பண்ணி அவனுங்க சர்வே ஆவானுங்க? அத வந்து இப்போ தனியா நின்னா டிஎம்கேவோட வந்தவாங்க ஊருக்கே தெரியும். ஆட்சிக்கு வர்றதே வந்து ஒரு சில இதுலதான் வர்றது. அவங்க கேடிசிசி, அதே மாதிரி வந்து டெல்டா, இந்த ரெண்டும் இல்லாட்டி திமுக ஒண்ணுமே, அவங்க அவ்வளவுதான். இவங்களோட சர்வேவிலே கேடிசிசி, டெல்டா இப்பயும் சர்வே ஆயிட்டு இருக்கிறது டெல்டாவை வச்சு மட்டும்தான். அது அடுத்த எலெக்ஷன்ல கிளியர் பண்ணி விட்டுருவோம், பிரச்சனை இல்லை. என்னன்னா அவங்களுக்கு லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல்னு சொல்லுவாங்கல்ல, அங்க வந்து மொத்தமா முடிஞ்சு போச்சு. ஒரு லைட்டே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே லைட் வந்தாலும் அது லைட் கிடையாதான், ட்ரெயின் லைட், ட்ரெயினோட ஹெட்லைட். தலைவர் வந்துகிட்டு இருப்பாரு இன்ஜின்ல உட்காந்து வேகமா வந்து சங்கிலேயே ஏறி முடிச்சுட்டு. பிளஸ் இப்ப அது சரி, இப்ப நீங்க அந்த ரிவைவ் பண்றீங்க எல்லாமே பண்றீங்கன்னா, இங்க வந்து தமிழ்நாட்டுல காலங்காலமா நீங்க ஒரு எவ்வளவு கேவலமான ப்ராடக்ட செல் பண்றீங்கன்னா கூட ஒரு ஃபேஸ் வேல்யூங்கிறது ஒண்ணு வேணும். உதயநிதி கிட்ட அந்த மாதிரி ஒரு கன்றாவியும் கிடையாது. என்னத்தான் உட்காந்து அவங்க மேக்கப் போட்டு வச்சாலும் அது கன்றாவியா தான் இருக்க போகுது. உதயநிதின்றது வந்து ஆனா உண்மையா சொல்றேன், ஸ்டாலின் உதயநிதி எல்லாம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதாவது எடப்பாடின்னு ஒரு ஆள் எதிரில இருக்கும் போது ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. ஆனா விஜய்ன்ற ஒரு ஆளுக்கு எதிர்த்தாப்புல ஸ்டாலின் உதயநிதி எல்லாம் நிக்கும் போது வந்துட்டு ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியுது. அதான் சொன்னேன்ல ஜோயல், ஆமா, சேப்பாக் வின்னுன்றது வந்து ஒரு விதத்துல நல்லதுதான் ஜோயல். நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ வந்து எதிர்கட்சி தலைவரா சட்டப்பேரவையில உட்கார்ந்துருக்கு அப்படி உதயநிதி. நீங்க உதயநிதி விஜய்ன்றதுதான் அது வந்துட்டு நம்ம ஏத்துக்கிட்டாலும் அதுதான் வந்து எதிர்காலம். என்னன்னா 2 பேரும் எக்ஸ்போஸ் பண்ணிருச்சு. பிஜேபிக்கு கூட டீலிங் போட்டுட்டு ஆட்சிக்கு வர்றதுக்கு முயற்சி எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சட்டமன்றத்துல உதயநிதி எக்ஸ்போஸ் ஆகும். மொத்தமா தமிழ்நாடே பார்க்கதானே போகுது. அவன் பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆவான். நம்மளோட ஒரு சட்டப்பேரவையில வந்துட்டு ஏதோ கேள்வி கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசா ஓடிட்டான். இன்னும் மாட்டுவான், பயங்கரமா மாட்டுவான். ஆதவ் இன்னும் மைக்கே ஆன் பண்ணல. நீ மைக் ஆன் பண்ணா நீ அதாவது முதல்லயாச்சும் இது ஐயுஎம்எல் விசிகேன்னு அந்த பக்கம் இருந்தாங்க, ஆதவுக்கு ஒரு நெருடல் இருக்கும். இப்ப ஐயுஎம்எல் விசிகே எல்லாம் நம்ம பக்கம். இப்போ உட்கார்ந்து உதயநிதி எல்லாம் கண்ட மேடிக்கு ஏறுவாய போச்சு. அவன் வந்து